எனது அன்பார்ந்த மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய பாடம் ராயல் பாவா இங்கிலீஷ் வெப் டேபிள் A to Z. இதில் 1461 இருந்து 1470 வரைக்கும் என்று படிக்கப் போகிறோம். பொதுவாக இந்த வெப் டேபிளை நீங்கள் முழுமையாக பெற இதில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை பயன்படுத்தி பெற்றுக்கொள்ளலாம். அதாவது எங்களுடைய instromojo.com/royalbava PDF என்ற வெப்சைட்டில் போய் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இதில் 1461 என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னேறி செல், முன்னேறி போ, ஹெட்டட் ஹெட்டிங், சி ஹெட்டட் ஃபார் த டோர், அவள் அந்த கதவை நோக்கி, அந்த வாசலை நோக்கி முன்னேறி போனாள். அதற்கடுத்தால் 1462 குணப்படுத்து, குணமாகு, தீர்வாகு, ஹீலிங், the wound on his head has healed. அவனது தலையின் மீதுள்ள அந்த காயம் இப்பொழுது குணமாகி இருக்கிறது. இது ப்ரெசண்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதற்கடுத்து 1463 குவியலாக்கு, குவி, ஹீப்பிங், he heaped more money by earning in Dubai. துபாயில் சம்பாதிப்பதன் மூலம் அவன் அதிகமான பணத்தை குவித்தான், சேர்த்தான் அப்படின்னு சொல்லக்கூடியது பாஸ்ட் சிம்பிள் டென்ஸ். அதற்கடுத்தால் 1464 காதால் கேள், hearing, he heard my calling him. நான் அவனை கூப்பிட்டதை அவன் காதால் கேட்டான், பாஸ்ட் சிம்பிள் டென்ஸ். அதுக்கடுத்து 1465 கவனித்துக்கொள் அப்படிங்கிறதுக்கு hearken, please hearken to my speech. hearken to my speech. என்னுடைய பேச்சை கவனமாக கவனித்து கொள். இது இம்பரேட்டிவ் சென்டென்ஸில் இது அமைத்து இருக்கிறது. அதுக்கு அடுத்தாப்பில் 1466 வெப்பமாக்கு, சூடாக்கு, heating. Please heat the oil and add the onions. அந்த எண்ணெயை சூடாக்கி அதோடு வெங்காயத்தை சேர் அப்படின்னு இதில் சொல்லப்பட்டிருக்கு. இது இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். 1467 பெருமூச்சு விடு அல்லது தூக்கு, heaving. I heaved the trunk down the stairs. நான் அந்த பெரிய ட்ரங்கு கட்டையை கீழே தூக்கினேன், பாஸ்ட் சிம்பிள் டென்ஸ். We all heaved a sigh of relief. நாங்கள் ஒரு ஆசுவாசப்பட்ட மூச்சை எல்லோரும் விட்டோம், பெருமூச்சு விட்டோம், பாஸ்ட் சிம்பிள் டென்ஸ். அதற்கடுத்து 1468 பற்பல வினாக்களால் தொல்லை கொடு, heckling. He was booed and heckled throughout his speech. அவன் ஊளையிடப்பட்டு அவனுடைய பேச்சு முழுவதும்
அவன் தொல்லை கொடுக்கப்பட்டான். பற்பல வினாக்களால் தொல்லை கொடுக்கப்பட்டான். பாஸ்ட் சிம்பிள் பேசிவ் வாய்ஸ். 1469 தடுப்பு செய், பாதுகாப்பு கொள். ஹெட்ஜிங். His religious belief was always hedged with doubt. அவனுடைய மத சம்பந்தமான நம்பிக்கை எப்பொழுதும் சந்தேகங்களால் பாதுகாக்கப்பட்டன. அப்போ சந்தேகமும் இருக்குது, அதை எப்படி பாதுகாத்து வச்சுக்கிட்டே இருக்கான். அதுக்கடுத்தது 1470 கவனி. heeding. The officials failed to heed his warning. அந்த அதிகாரிகள் அவனுடைய எச்சரிக்கையை கவனிப்பதற்கு தவறினார்கள். பாஸ்ட் சிம்பிள் டென்ஸ். மாணவர்களை எங்களுடைய instomojo.com ராயல் பாவ பிடிஎஃப்பில் போங்க. உங்களுக்கு தேவையான பாடங்களை டவுன்லோட் செய்து கொள்ளுங்கள். அதற்கு நீங்கள் குறைந்த கட்டணமே செலுத்த வேண்டும். மேலும் எங்களது யூடியூப் சேனலை தவறாமல் பார்க்கவும். இதில் கொடுக்கப்பட்ட லிங்கை பயன்படுத்தி எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு போங்கள். தனியாக நீங்கள் ஆங்கிலம் படிக்க வேண்டுமென்றால் ஆசிரியரை தொடர்பு கொண்டு விவரங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். மேற்கொண்டு இதுவரை எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்திருந்தால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை ஃபார்வர்ட் செய்யுங்கள். உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு தாருங்கள். வணக்கம். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன்.